என்ன கோபால், இன்னும் கோவம் தெரியலையா? பின்ன எப்படா இவன்லாம் எதுக்குடா 6 அடி உயரம் வளர்ந்தான்? இவனை யாரா இப்ப லண்டன்ல இருந்து இங்க வர சொன்னது? அந்த ரவுடி அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அவனை தட்டி கேட்காம அவங்கிட்ட போய் சார் நீங்க இங்க உட்காந்துக்கோங்க, நீங்க எங்கேயாவது உட்காந்துக்கோங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏய், எனக்கு இருக்கிற ரோஷம் கூட உனக்கு இல்லடா. இந்த ஒரு நாள் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருக்கோம். இப்போ நம்ம அவன் கூட சண்டை போட்டிருந்தா நம்ம நிம்மதியா படம் பார்த்துருக்கவே முடியாது. இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல காத்திருக்கணும். ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன்னு அதை பெருசு பண்றதை விட அதை விட்டு விலகி போறது தான் புத்திசாலித்தனம். அவனுக்கு நாளைக்குன்னு ஒரு நாள் கிடையாது. நாம அப்படியா? ஹே அர்ஜுன், மச்சானுக்கு ஒரு பியர் வாங்கி கொடுறா, கூல் ஆயிடுவான். ஆஹா, எனக்கு மட்டும்தான் வேணாம், அருணாவுக்கு சேர்த்து வாங்க. என்னங்க லேடிஸ் எங்கயாவது பியர் குடிப்பாங்களா? ஏன் குடிக்க மாட்டாளுங்க? போய் பப்புல பாரு, வாயிலே பாட்டில ஓபன் பண்றாளுங்க. அப்படியா? அன்னைக்கு நீ வீட்ல பண்ணல? பாரு மீரா. கோபால், ஏன் சும்மா அவளை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா ஒன்லி ஹாட். விடு விடு விடு, பிளேட் அப்பாரு பிளேட் அப்பாரு, மத்ததெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாம். ஒய்ஃபா நைஃபான்னு தெரியல, மொத்தத்துல லைஃப் போச்சு. இந்த வீட்டை எங்க அப்பாவே கட்டினாரு. உங்க அப்பா கொத்தனாருங்களா? யோ, கொத்தனார்லாம் இருந்தாங்க, இவர் சூப்பர்விஷன்ல கட்டினது. ஓ, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினதை விட இவர் அதிக சிரமப்பட்டிருப்பார் போல தெரியுதே. இங்க பாக்குற கட்டைகள் எல்லாமே பர்மா கட்டைகள். இப்ப கூட இந்த வீட்டை விற்கணுமான்னு யோசனையா தான் இருக்கு. உங்க அப்பா எங்க ஃபேமிலி டாக்டரோட ஃப்ரெண்டா போயிட்டாரு. டாக்டர் சொன்ன வார்த்தையை நாங்க மீறினதில்ல. அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபிளாட் எங்களுக்கு கொடுக்கறதா சொன்னீங்களே, கொடுப்பீங்கல்ல? கவலைப்படாதீங்க. டாக்குமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம்தான். ஏய் கங்க்ராட்ஸ் டா. Thanks டா. வெரி லக்கி டா. சென்னையோட ஹேப்பனிங் பிளேஸ் தெரியுமா உனக்கு? டி நகர் தான். சொலையா 3 கிரவுண்ட் கிடைச்சிருக்கு. மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட் கட்டி வித்தேன்னு வச்சுக்கேன், காசை அள்ளலாம் அப்படியே. மச்சான் பிக் மணிடா. ஏன்டா கண்ணு வைக்கிற? அவன் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச மணிடா இது. அதுக்கு ஒரு மரியாதை வேணாம்? மச்சான், பெருசுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்? 40 லட்சம் கொடுக்கலான்னு இருக்கேன். 40 லட்சமா? லம்பா எப்படி அவ்வளவு அமௌண்ட் கொடுப்ப? இல்ல, மாசம் மாசம் அப்பாவுக்கு பணம் வச்சிருந்தேன். அவர் அதை பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. ஓ, ஒரு 60-65 லட்சம் இருக்கணும். உங்க அப்பா நாமினேஷன்ல உங்க பேர் தான் எழுதியிருக்காரு. எங்க பேரையும் போட சொன்னோம், பட் மாட்டேன்ட்டார் சார். உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல சார், நான் ஒரே பையன் தான். ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் ஒன்று எழுதி கொடுங்க. ஆமா, கேர்ஃபுல்லா எழுதுறா. as I am suffering from fever, kindly grant me 2 days leave. அந்த மாதிரி எதுவும் எழுதிராத. கரெக்ட் ஃபார்மட்ல என்ன உண்டோ அதை மட்டும் எழுது. என்ன சார் நீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜோக்கிங். சார், அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 15,700 ரூபாய் இருக்குங்க. வாட்? எஸ், 15,700 இருக்கு. வெறும் 15,700 ரூபாயா? இதுக்காடா இவ்வளவு பெரிய பைய தூக்கிட்டு வந்தோம்? இதுக்கு பறவை முனியமா இடுப்புல தொங்குமே ஒரு சுருக்கு பை, அது போதுமே. எதுக்கு வெரிஃபைட் ப்ளீஸ்? உங்க அக்கவுண்ட் நம்பர் 55242 தானே? யா. உங்க அப்பா பேர் சேகர் தானே? எஸ். அப்ப நான் சொன்ன அமௌண்ட் தான் இருக்கு. சார், அவருக்கு இங்க வேற ஏதாவது அக்கவுண்ட் இருக்கா? இல்ல. இல்லையா? அடடா, ஏண்டா ஏதோ 50 லட்சம் 60 லட்சம் இருக்குல்லடா கூட்டு வந்த. இங்க வெறும் 15,700 ரூபா தானே இருக்கு. இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா? கமர்கட் பிசினஸ் கூட பண்ண முடியாதடா. அவ்வளவு பணத்தை உங்க அப்பா என்னடா பண்ணாரு? as per the account statement, பணத்தை போட்டது நிஜம், எடுத்தது நிஜம். 60 லட்சத்தை என்ன பண்ணிருப்பாரு? நகை, ஷேர்ஸ், சீட் ஃபண்ட் இப்படி ஏதாவது உள்ள போட்டு தானே வச்சிருக்கணும். அது எங்க எப்படி? அவருக்கு டைரி எழுதுற பழக்கமே கிடையாது. ஏய், கேஷா யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம்ல? வாங்கினவன் கொடுத்து வச்சவன். சார், வணக்கம் சார். சார், எங்க அப்பா ஏதாவது கடைசி உங்ககிட்ட சொன்னாரா? அன்னைக்கு இவளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக நாங்கள் டி நகர் போயிட்டோம். எங்கள் அம்மா மட்டும் தான் அவர் பக்கத்தில் இருந்தாங்க. பாட்டிமா, கடைசியா எங்க அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அவங்களுக்கு காது கேட்காது. ஓ, ஸ்பீக்கர் அவுட்டா? இந்த மேட்டரை நான் டீல் பண்றேன். பாட்டிமா, அவங்க அப்பா சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவங்க அப்பா சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பேசி பேசியே வந்திருக்கும். அப்புறம் தண்ணி கேட்டாரு, கொடுத்தேன். ஆனந்தம், அர்ஜுனா ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அர்ஜுன் இவன் தான். வேற என்ன சொன்னாரு? வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. சொல்லு 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 சொல்லு. பக்கத்துல ரயில் லொட 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 லொடன்னு போயிட்டு இருந்ததா, அந்த சத்தத்துல காது கேட்கல. இல்லைன்னா மட்டும் உங்க அம்மா ரொம்ப நல்லா கேட்டுருமாக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டிமா. அது அவர் ஸ்நேகிதர் ஒருத்தர் எல்ஐசில இருந்து வருவார்ல, அவரு ராவாடிப்பாரா? அவர் பேரு ராமநாராயணன். அது இல்லப்பா, ராமநாதன். சார், அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க தான். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வேற ஏதாவது பேங்க்ல அப்பா பணம் போட்டிருக்காரா? இல்ல ஷேர் சர்டிபிகேட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல சார் அங்க கேட்டாச்சு, அங்க 15,700 தான் பேலன்ஸ் இருக்குன்னாங்க.